மாமன்னர் ராஜராஜன் நம்பியாண்டார் நம்பி அவர்கள் துணையுடன் கூட தில்லையிலிருந்து தேவார பணுவல்களை மீட்டெடுத்து வருகிறார். அவற்றை தொகுத்து கொடுக்கும்படியாக நம்பியாண்டார் நம்பி அவர்களிடமே கேட்டுக்கொள்கின்றார். அவரும் அவற்றை தொகுக்கின்றார். அவை திருமுறைகள் என்று பெயர் பெற்றன. அதிலே 11 திருமுறைகள் அவர் காலத்தில் தொகுக்கப்பட்டதாகவும் 12வது திருமுறை மட்டுமே பின்னால் தொகுக்கப்பட்டதாகவும் கூறுவர். அந்த 12வது திருமுறை புராணம். புராணம் என்ன புராணம்? அது சேக்கிழார். அவர் அனபாயனுடைய அமைச்சர். அவர் இயற்றியதான் பெரிய புராணம். இந்த பெரிய புராணம் எந்த வரலாற்றை சொல்லுகின்றது? 63 சிவனடியார்கள், அவர்களுடைய வரலாறு. தனி அடியார்களான 63, தொகை அடியார்களான 9 ஆக 72 அடியார்களுடைய வரலாற்றினை கூறும் நூலே அந்த பெரிய புராணமானது. இந்த பெரிய புராணத்துக்கு முதலிலே எங்கிருந்து இதற்கான அடிப்படை கிடைத்தது? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகை என்ற பெயரிலே 11 பாடல்களை ஒரு பதிகமாக பாடி கொடுத்திருந்தார். அதிலே தான் அந்த வரலாறுகள் எல்லாம் தொடக்கத்திலே காணப்படுகின்றன. பிறகு அதன் வழிநூலாக நம்பியாண்டார் நம்பி அவர்கள் திருத்தொண்டர் திருவந்தாதி ஏற்றி கொடுத்தார். இதன் அடிப்படையிலே சேக்கிழார் அவர்கள் அந்தந்த இடங்களுக்கு சென்று முயன்று தகவல்களை சேகரித்து பெரிய புராணத்தை இயற்றினார். 4286 செய்யுட்களோடு அமைந்தது அந்த பெரிய புராணம். அந்த பெரிய புராணத்து கதை கையிலேயே தொடங்கி கையிலேயே நிறைவு பெறுகின்றது. அவருடைய சேக்கிழார் அவருடைய நுழைப்புலன், நல்ல ஆழமான அவருடைய அறிவுத்திறன் இதில் வெளிப்படுகின்றது. ஆங்காங்கு சென்று வாழ்ந்திருந்த அடியார்களுடைய வரலாற்றினை அவருடைய வாழ்க்கை பின்புலத்தோடு அவர் சொல்லுகின்ற அழகு பிரமிக்க வைக்கின்றது. இந்த பெரிய புராணம் அது அரங்கேற்றப்பட்ட அந்த நிகழ்வும் அழகாக இருக்கின்றது. தில்லையிலே அரங்கேற்றப்படுகின்றது. மன்னர் சேக்கிழாரையும் அவர் இயற்றிய அந்த பெரிய புராணத்தை யானை மேல் வைத்து தான் கவரி வீசியவாறு அவர் ஊர்வலமாக அழைத்து வந்ததாக கூறப்படுகின்றது. எவ்வளவு பெரிய பெருமை அது! அப்படிப்பட்ட ஒரு பெருமையை அந்த மன்னன் சேக்கிழாருக்கு செய்தார். ஆக 12 திருமுறைகள், 12 திருமுறைகளில் 27 அருளாளர்கள் அருளியது. அவையெல்லாம் மொத்தமாக 18,280 பாடல்கள் அந்த 12 திருமுறைகளை காணப்படுகின்றன. அந்த 27 அருளாளர்களும் அவர்களுடைய அந்த படைப்புகளும் இன்றளவும் மக்களின் நீண்டு நிலைத்திருக்கிறது என்றால் அதற்கு காரணமானது அவற்றையெல்லாம் தொகுக்க தொடங்கிய நம்பியாண்டார் நம்பிகள், அதற்கு துணை நின்ற மாமன் ராசராசன் ஆகிய இருவருமே. பின்னாளிலே அந்த 12ஆம் திருமுறையும் சேர்க்கப்பட்டது. இந்த திருமுறைகள் சைவ சமயத்தின் பெருமைக்குரிய நூல்களாக 12 திருமுறைகளும் விளங்குகின்றன. இவை இல்லை என்றால் இன்றைக்கு நமக்கு பல தோத்திரங்களும் சாத்திரங்களும் நமக்கு கிடைத்திருக்க வாய்ப்பே இல்லை. ஆக மாமன்னர் ராசராசனும் அவருக்கு வழிகாட்டி நின்ற நம்பியாண்டார் நம்பிகளுமே போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரியவர்கள்.